புரியல சொல்லுங்க. ஹவுஸ் ஓனர் கேட்டுக்கிறோம் சீனியர். ஓகே சீனியர். மீதி பாத்துட்டு நான் இந்த மந்த் லாஸ்டா தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சீனியர், நான் பஸ் கூட காசு இல்லாம இருக்கேன் சீனியர். நான் அந்த இளவரசன்கிட்ட கேட்டேன். ஓகே. என் கை காசை நான் போட்டு தர முடியும், அவங்க கிட்ட தான் கேட்டு தர முடியும் அவரு அப்படி சொல்றாரு. யார்கிட்ட போய் 1000 ரூபா தாங்க ரூம் ரெண்ட். 1000 ரூபா உங்ககிட்ட தானே இருக்கும் சாப்பாடு காசு. அதான் நான் 200 ரூபா தான் அனுப்பிச்சு விடுங்க சீனியர். 2 ரூபா கேட்க மாட்டாரு சீனியர். 200 ரூபாச்சும் அனுப்பிச்சு விடுங்க எனக்கு. நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் நான் அப்புறமா அனுப்பிச்சு விடுறேன், இந்த மந்த் எண்ட்ல இது இன்கம் வந்தாதான் அனுப்பிச்சு விட முடியும், என்கிட்ட இல்ல அப்படி இப்படின்றாரு. எப்படியா பசங்க உமால வந்தா சாவடிச்சு போட்டுருவோம். உனக்கு மரியாதை காசு போட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். இல்லன்னா ஊர் பக்கம் வந்து எல்லாரும் வெட்டி போட்டுருவானா. உனக்கு மரியாதை சொல்றானு. இப்ப யார கேக்குறீங்க? அடம் மாதிரி காசு அனுப்பிச்சுடுறான். வெறி மாதிரி ஏத்தின்னு தலை ஒரு மாதிரி காடு மாதிரி ஏத்தினு சொல்லிட்டு இருக்கணாமான்னு. ஹலோ சீனியர். வீரமணியா வெறி ஏத்தினா? வீரமணி இல்ல நானு சீனியர். யாரா இருந்தாலும் சரி காசு அனுப்பிச்சு விடுங்க சீனியர். நான் பஸ் கூட காசு இல்லாம இருக்கேன் நானா. இப்ப எதுக்கு அசிங்கமா பேசுறீங்க? எனக்கு காசு அனுப்பிச்சு விடுங்க மாட்டீங்களா நீங்க? இப்ப எதுக்கு அசிங்கமா பேசுறீங்க? இப்போ நீங்க காசு அனுப்ப சொன்னாங்க. அனுமாட்டதான் நீங்க மந்த் எண்ட்ல எப்படி கொடுப்பீங்க நீங்க? புரியல. நீங்களே யாருன்னா சேர்த்து விட்டாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காசு. உங்களுக்கு எப்படி வரும்? சேர்த்து விட்டதான் காசா? ஆமா. உங்களுக்கு யார் சொன்னா? யார் சொன்னாங்களா? 3ஆம் நாள் கிளாஸ். என்ன கிளாஸ்? என்ன கிளாஸ்? கவுன்சிலிங் நல்லா. அப்ப நீங்க கவுனிக்க எங்க மூளை இல்லையா உங்களுக்கு? அது சேர்த்து விட வேண்டியதானே. என்ன மாதிரி காசு ஆகணும்? சேர்த்தா தலைவலி ஏத்தாதரா டேய். ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. என் மயிர ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறாங்க. என் ஆளு சேர்த்து விடுறதுலாம் ஒரு வேலை மயிரடா உங்களுக்கு. காசு அனுப்பிச்சு விடுவாங்க. இல்ல போலீஸ் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. நான் பாத்துங்க கூப்பிடுவாங்க. என் மயிர புடுவாங்க உமால. ஏன்னா விழுப்புரம் பார்த்து வெட்டி போட்டுருந்தா அவங்க எல்லாரையும். வருவீங்களா? வாடா. ஹலோ வீரமணியா? உன்னை நம்பி தான் வந்தேன் நானு. ஏன்னா என்னாச்சு? இப்ப பஸ் கூட காசு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. டேய் நான் கேட்டு தானே தரேன்னா. எங்கடா நீ சொன்ன? சொன்னாரு காசே கிடையாதுன்றாரு அவரு. யாரு? அவர்தான். நீ ஏன் கேட்ட அவரா? அவர் பஸ் சொன்னதால நான் கேட்டேன் நானு. டேய் சொன்னதானடா, அவர் தர போறாங்க காசு இல்ல வந்துரு. அவர் ஏன் கேட்ட? வீரமணி நான் உன்னை சொல்ற கேட்டுக்க. புரியுது. உன் மைண்ட் அவனு வாஷ் பண்ணி வச்சுக்கிறானு. நீ அங்க இருக்காத, கிளம்பி வந்துரு நீ. டேய் நான் சொல்லிட்டேன். நான் உண்மையை சொல்லிட்டேன். பாத்துடா உன் மைண்ட் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கிறானு. நான் இப்ப சொல்லிட்டேன். ஆள் சேர்த்ததுலாம் ஒரு வேலையடா. நீ நினைச்சுக்க. உன்னை நம்பி அவனு சேர மாட்டான். சரி சொல்றது புரிஞ்சுக்கடா. உனக்காக தான் சொல்றேன் நானு. ஓகேடா. என்னடா? சரிடா. உன்னை நம்பி வந்தான். நீ பண்ண பாரு. சரி வா. இப்ப அனுப்பிச்சு விடுங்களா? முடியாதா? அனுப்பி விடுறேன்டா. கேட்டு எப்படா? அவர்கிட்ட கேட்டு அனுப்பி விடுறேன். கூப்பிடுவா? ஏய் கூப்பிடுறேன்டா. இது உள்ளார இருக்கணும். எல்லாம் வந்து கூப்பிடு. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 11:30 மணி. 11 மணி வரைக்கும் நான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து நடக்கடா. அவர்கிட்ட கேக்குன்றா. ஆனா உன் நம்பி வந்த மாதிரி எங்க அப்பா அம்மா எடுத்துட்டு உன்னை வந்து நான் நினைச்சுட்டு இருந்தேன். நீ இப்படி பண்ணு நினைக்கிறானா? நீ எங்கன்னா வீட்லயே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆள் சேகர வேலைன்னா அங்கே நின்று இருக்கோண்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க வாழ்க்கையில எங்க கஷ்டப்பட்டு ஏதோ முன்னேறலாம் பார்த்தா நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க? உன்னை இப்ப எதுவுமே பண்ணல யாருமே. ஒரு வேலையடா. எவ்வளவு சேருவான்? 3 நாள் ட்ரைனிங் இருக்குன்னா அட்டன் பண்றா. புடிச்சா பண்ணு, புடிக்காட்டி போடாதான் சொன்னோம். முதல் நாளே போயிடும். 2ஆம் நாளே போயிடும். முதல் நாள் 2ஆம் நாள் இன்கம் கிளாஸ் எடுத்தாங்களா? அதுக்குள்ளே எடுத்துருவாங்களா? அப்படி 3ஆம் நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். 3ஆம் நாளே போலாம். எதுக்கு அப்புறம் அப்ரூவல் வரைக்கும் வந்தா? நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு நினைச்சேன். அது எப்படிடா? நான் தான் என்ன சொன்னேன். சரி ஓகே. சரி அந்த சீனியர் எப்படி எனக்கு வந்து அப்ரூவல் எடுத்தாரு? புரியல. இப்ப எனக்கு எடுத்தாருல சரவண பிரின்ஸ் நம்ம ரூம். அவரு தான் பக்கத்து ரூம் தான். எப்படி வந்தேன் எனக்கு எடுத்தாரு? அதுக்கு என்னடா அவங்க போறத எடுப்பாங்க. உங்களுக்கு சரி சரி ஓகே. என்ன வந்து ஐ கான்டாக்ட் பண்ண சொன்னீங்களா? அவரு விழுப்புரம் தான். அது எப்படி? புரியல. ஐ கான்டாக்ட் பண்ண சொன்னீங்களா 5 மினிட் சிட் சாட்ல? அவரு விழுப்புரம் ஆள் தான். எப்படி அது? எப்படி அதுன்னா அப்புறம் அவங்க சொல்றதா பண்ணுவாங்க. நீ வந்து மைண்ட் செட்டை மாத்தி வச்சுக்கிறாங்கடா. நீ அதுல இருந்து வந்துரு. எப்படின்னா உனக்கே தெரியாம மேல இடத்துல வேற வேற நடக்குது. இன்ஃபுளுன்சர் ஏதோ பண்றாங்க உன்ன.
ஓகேவா? எண்ணி மாத்தத்தையா பாத்தாங்க. நான் எப்படி தப்பிச்சுனா நீ வந்து வர முடியாத உன் விருப்பம், வரணும் உன் விருப்பம். சரி விடு. கேட்டு அனுப்பி விடுறேன்டா. சரி.